லெமன் ஊறுகாய் இப்படி செஞ்சு பாருங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வருஷம்னாலும் வீணா போகாது. கடுகு வெந்தயம் சிவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு லைட்டா சூடு ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். லெமன் நல்லா புளிப்பா இருக்குன்றதுனால காரம் கொஞ்சம் தூக்கலா போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டு கடுகு பொரிஞ்சது வரமிளகாத்தூள், நம்ம வறுத்து ரெடி பண்ண வெந்தயம் கடுகு பொடி பெருங்காய பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு எலுமிச்சை பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு உப்புல ஊற வச்சு ஒரு வாரமா வெயில்ல காய வச்சு எடுத்துருக்கிற இந்த லெமன் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கண்ணாடி பாட்டிலே செராமிக் ஜார்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலே போதுங்க. ஒரு வருஷம் ஆனாலும் வீணா போகாது. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். அதே மாதிரி எடுக்கிறப்பெல்லாம் ஈரப்படாத கரண்டியாக பார்த்து எடுக்கணும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரையில் முருக கடவுளுக்கு நெய் ஊற்றி வெற்றிலை தீபம் ஏற்றலாம்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 6 அகல் விளக்கு ஏற்றுறது, 1 அகல் விளக்கு ஏற்றுறது நம்ம விருப்பம். நம் நினைத்தது நிறைவேற மனமுருகி வேண்டி பூஜை முடிஞ்சது. இந்த விளக்கானது தானாகவே அணையணும்.